ஸ்டாலின் தோக்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். செருப்பு இதுக்கு சமம் ப்ரோ. ஜூலி இதுக்கு சமம் ப்ரோ. அவ கிட்னி ஆட்டையை போட்டு திமுக கிட்ட பணத்தை வாங்கி வாடகை கூட்டி சம்பாதிச்சிட்டு இருக்கா ப்ரோ. அவ புருஷன் திமுக கட்சியில இருக்கான், அதனால அங்க வாடகை விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சும்மா யாராங்க திமுக சால்ரா போடல. ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் ஆடு போட்டு 50 கோடி 100 கோடி செலவு பண்ணி திமுக காரன் அந்த மக்கள் பணம் வரி பணத்தை நாசமாக்கிக்கிட்டு இருக்கான். அதை மக்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு பார்ப்போம். அப்புறம் ஒரு நிமிஷம், 10,000 ரூபா மட்டும்தான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு தாக்கல் 10,000 ரூபா இருக்கக்கூடியவன் எப்படி ப்ரோ அங்கே கோடிக்கணக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். குருவாயூர் கோயிலில் 30 பவுனுக்கு கிரீடம் வச்சிருக்கா. கிரீடம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப மனு தாக்கல் இதெல்லாம் இப்ப கதையிலே வராதா? இதெல்லாம் இப்ப யாரு கேள்வி கேட்பா? இதை பத்தி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தளபதி பத்தி கேள்வி கேட்க ஒரு நாய்க்கு கூட தகுதி கிடையாது சொல்லிட்டு இந்த சாட்டை துறைமுறைகள்லாம் கையில கிடைச்சா பிரிச்சு மேஞ்சு விடுவான். பாத்துக்க, கேட்டுக்க, உங்ககிட்ட எல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. சும்மா வாயச்சா விடல, வாடகை கூட்டி சம்பாதிச்சிட்டு இருக்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு நீ வந்து ஆட்சிக்கு வரல, புரியுதா? ஆட்சிக்கு வர்றதுக்கு ப்ரோ ஜூலி எல்லாம் பேசுற அளவுக்கு ரைட்ஸே இல்லை ப்ரோ. சத்தியமா சொல்றேன், அவன் நம்ம தான் அவனை வந்து பெரிய ஆள் ஆக்குறோம். அவளெல்லாம் மதிக்கவே கூடாது. ஒரு செருப்பு ஒரு மயிருக்கு சமம். அவள் யாரு ஜூலி? ஃபர்ஸ்ட் அவளுக்கு 3 புருஷனை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு கூட ஒரு புருஷன்ட்ட உருப்படியா இருக்கு துப்பு இல்லை. 3 புருஷன்ட்ட வாழ்ந்துட்டு இருக்கா. அவள் தளபதி பத்தி பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க? தளபதி பத்தி பேச என்ன ரைட்ஸ் இருக்கு ப்ரோ? அப்படி அதான் சொல்றேன், மக்களே நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இளைஞர்கள் பிரச்சனை இல்லை. 18 வயசுலேருந்து 30 வயசு 35 40 வயசு வரை நாங்கள் போட்டுப்போம். ஆனால் வயசான மக்கள் பழைய காலத்தில் அதை போட்ட கட்சிக்காக போடுவேன்னு தயவு செஞ்சு போட்டு எங்கள் வாழ்க்கையை முடிச்சு விட்றாதீங்க. நல்ல ஆட்சியை கொடுங்க. தமிழ்நாடு இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மலையெல்லாம் அடிச்சு உடச்சி போயிட்டு இருக்காங்க, பார்த்துடுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை திமுகவுக்கு சுத்தமாக பிடிக்காது. காப்பாற்ற வேண்டியது உங்கள் எல்லாரோட கடமை சொல்லிட்டேன். ப்ரோ ஜனநாயகம் படத்தை லீக் பண்ணது வந்து பிரச்சனைனாலும் வரட்டு ப்ரோ, நாங்கள் பார்த்துப்போம். எங்களுக்கு வந்து எங்கள் தளபதிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நாங்கள் நிற்போம் ப்ரோ. கடைசி வரைக்கும் நாங்கள் கூட நிற்போம் ப்ரோ. அதாவது தளபதி ஜனநாயகம் படம் லீக்கில் கூட பார்த்தீங்கன்னா அதே படத்தை அந்த லீக் பண்ணதை தளபதி மேலேயே பழிய போடுறாங்க ப்ரோ. அது எப்படி ஒரு படத்தை நடித்தவங்க 100 பேரால் சம்மந்தப்பட்டிருக்காங்க, 500 பேர் நடிச்சிருக்காங்க. அது எப்படி தளபதி ரிலீஸ் பண்ணுவாங்க? அவர் மேலேயே பழிய தூக்கி போடுறான். 500 கோடி ரூபா தளபதி அப்படி ஒவ்வொருத்தரும் கொடுக்க முடியுமா? லாஜிக் இல்லையா ப்ரோ? ப்ரொடியூசர்லாம் போய் நான் பிடிங்கிக்கிட்டா இருப்பான். அப்படியெல்லாம் கிடையாது. இது யாரோட சதிங்கிறது முழுக்க எல்லாருக்கும் தெரியும். இந்த சாட்டை துறைமுறை 1ஆம் நம்பர் முட்டாப்பைய சாட்டை துறைமுறை ஏன் தெரியுமா? லாஜிக்கே இல்லாமல் பேசிட்டு இருக்கான். லாஜிக்கே இல்லாமல் அவன் இந்த நம்ம பிரபாகரன் தலைவரோடைய அந்த கதையை அவரோட வரலாறு மட்டும் எடுத்துக்கிட்டு கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனை ஜெயிக்கிறதுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு அரசியல் பண்ணலை. சும்மா டைம் பாஸ், சும்மா வாடகை கூட்டு. இப்போ இது எலெக்ஷன் நடக்குது தெரியுமா? இதுதான் அவனோட பிஸ்னஸே. இப்போ கல்லா கட்டுவான் பாருங்க. நம்ம மக்களோட நிதி, திரள் நிதி. யாரு? கண்டிப்பா பிடில ஏடிஎம்ஏ சீமான் தான். சீமான் வந்து முழுக்க சீமான் வந்து முழுக்க நம்ம சீமான் முழுக்க திமுகவை தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு சொல்றேன். ஆனால் அவர் வந்து வெளியில் நடிச்சிட்டு இருக்காரு. கரெக்டாக எலெக்ஷன் வரும்போதெல்லாம் பாருங்க, திமுகவை பற்றி ஒன்று கூட பேச மாட்டான். ஒவ்வொரு மேடையிலையும் பாருங்க, இப்போ வந்து தளபதி மட்டும்தான் பேசிட்டு இருக்கான். அவனுக்கு ஆட்சிக்கு வர ஐடியாவே இல்லை ப்ரோ. யாரை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தா சொல்லுங்க? திமுகவை எதிர்த்து வந்தான். ஆனால் இப்போ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான்? ஆட்சிக்கே வராத நம்ம தளபதியை பற்றி. அப்போ யாரை பற்றி பயப்படுறான்னு சொல்லுங்க? விலை கொடுத்து வாங்கிட்டான், வாடகை விட்டான். ஸ்டாலின் காலம் முடிஞ்சு போச்சுன்னா உதயநிதி இருக்க இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுவாரு. உதயநிதியா தளபதியானி வந்தா தளபதி தான். உதயநிதி ஒண்ணுமே இல்ல. அவன் எவனே தெரியாது ப்ரோ. கூத்தாடிங்க அவனுலாம் படத்துல நடிக்கலையா? அவன் நடிக்கல, ஸ்டாலின் நடிக்கல, உதயநிதி நடிக்கலையா? சீமான் இப்ப நடிச்சிருக்கான். எல்லைக்கேன்னு ஒரு படத்துல நடிச்சிருக்கான். அப்ப அவ சீமான் இல்ல. இங்க பாருங்க, தலைவரை திரையில தேடாத தரையில தேடுனா. அப்ப அவன் படத்துல நடிக்கலையா ப்ரோ? இப்ப கூட எல்லைக்கேன்னு நடிச்சிருக்கான். அப்ப இதெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களா? என்ன ப்ரோ நியாயம்? மக்கள்லாம் என்ன முட்டாள் நினைச்சிட்டானா ப்ரோ? அது வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. எங்க தளபதியை பார்த்தா பயம். இங்க பாரு, நீ தற்கூரிய அணிலின்னு சொல்லிட்டு இரு. மக்களை தான் நீ வந்து கேவலப்படுத்திட்டு இருக்க. ஒரு ஓட்டு உள்ளாது பாத்துக்க. போன எலெக்ஷன்ல 8% வாங்கின. ஆனா அது காரணம் முழுக்க தளபதி ரசிகர்கள் அண்ட் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள். இந்த தடவை நீ 4% வாங்கிட்டா நான் பேரை மாத்திக்கிறோம்ல.
எங்க ப்ரோ உண்மையிலே சொல்லேன், பிரபாகரன் வந்து ஒரு சுத்தமான தலைவர், தமிழர்களுக்காக இறந்து போனவங்க, தமிழ் மக்களுக்காக இறந்து போன. ஆனால் அவரோட வரலாறை பயன்படுத்தி எல்லா இளைஞர்களையும் உசுப்பேற்றி உணர்ச்சி பூர்வமாக உள்ளே இழுத்து வாடகை கூட்டி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஆட்சி பிடிக்கணும்னு வந்திருந்தா எப்பவுமே பிடிச்சோம். 15 வருஷம் ஆகுது, ஒரு கவுன்சிலராக கூட ஒன்றும் ஆக முடியல, ஒரு கவுன்சிலர் ஆகல, ஒரு எம்எல்ஏ ஆகல. அப்போ ஆட்சிக்கு வந்துருவோடி பயத்தில் நம்ம தளபதியை எதிர்த்து மொத்த நடிகர்களையும் இறக்கிட்டான் ப்ரோ. ரஜினியெல்லாம் யார் ப்ரோ? அவன் அந்த காலத்தில் வெற்றிடா இருக்குன்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் போய் படுத்துக்கன்னு சொன்னவன் சீமானு. அவனை ஒரு கேள்வி கேட்கல. இப்போ நம்ம ஒரு தளபதி கூட இருப்பார்ல, பேர் என்ன, ஆதவர்ஜுனா சார் சொன்னார். அவர் சொன்ன உடனே அவருக்கு வந்து இவன் காலம் பதில் சொல்லி போடுறாரு ரஜினி. அப்புறம் கமலை பார்த்தீங்கன்னா யாரை எதிர்த்து வந்தாரோ அவர்கிட்ட போய் எம்பி சீட் வாங்கிட்டார். தேமுதிக இப்போ எங்கே இருக்குது? அப்போ மொத்த பேரையும் விலைக்கு வாங்கி மக்களை முட்டாளாக்கி நம்ம நாசமாக்கி பண்ணுறது தான் அவனோட வேலையே. மக்களெல்லாம் சிந்திச்சு செயல்படுங்க. ஒரே வாய்ப்பு விட்டுட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷம் நீங்கள் செத்துக்கலாம் போங்களேன். ரசிகர்கள்லாம் வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நாங்கள் வந்து படத்தில் நடிக்க முடியல, தலைவர் வந்து படத்தில் நடிக்க முடியல, ரசிகராக இருந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ வந்து அரசியல் வந்திருக்காரு, நாங்கள் வந்து அவர் ஒரு தலைவராக நினச்சி நாங்கள் தொண்டராக இருந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாமே கண்டிப்பாக வந்து ஓட்டா மாறும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. வேறு லெவலில் இருக்கோம் ப்ரோ. இப்போவே வந்து நாங்கள் எவ்வளோ வெயிலனாலும் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக வந்து தளபதி வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பாருங்கள் ப்ரோ, கூட்டத்தை வந்து பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவர் திரும்ப வீட்டுக்கு போவார் ப்ரோ. அந்த அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து ப்ரோ இல்லை ப்ரோ, யாருமே வந்து அரசியல் தெரிஞ்சுட்டு யாருமே இங்கே வரல ப்ரோ. எல்லாருமே வந்து பரம்பரையாக வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து தளபதிக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு கூட இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான யாருக்குமே தெரியாது ப்ரோ. தெரிஞ்சவங்களே வந்து இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசக்கூடிய ஆட்கள் நாங்கள் வந்து. ஆனால் அப்படி மாற்றிலாம் எதுவுமே பேசலை. நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிறோம். ஒரே பாயிண்ட் தான், எல்லாரும் சமம், அவ்வளோதான் ப்ரோ. விமர்சனம்லாம் நாங்கள் வந்து இந்த காதில் வந்து நீங்கள் வாங்கிட்டு இந்த சைடில் விட்டுருவோம் ப்ரோ. அதெல்லாம் அவங்க வந்து காதில் எடுத்துக்கிறதே கிடையாது. யார் விமர்சனம் பண்ணாலும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும் ப்ரோ. அவ்வளோதான். நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். 23ஆம் தேதி நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம் ப்ரோ. எவ்வளோ கூட்டம் குடிச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக வந்து இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த அளவுக்கு இந்த கூட்டத்தை நாங்கள் வந்து பார்த்தது கிடையாது. எல்லாருமே வந்து எல்லா ஊர்லேயும் ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக வந்து ஜெயிப்பார் ப்ரோ. கன்னியாகுமரி தாங்காது, தமிழ்நாடே தாங்காது. விஜய் வந்தா பார்த்துக்காங்க. ஃபியூச்சர் சிஎம் தளபதி விஜய் களம் இறங்குறார். கன்னியாகுமரிக்கு வரார். ஒவ்வொரு இடத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களோட பிரச்சனையை மக்களாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனி ஒவ்வொரு இடத்துல செயல்படுவாங்க. ஃபியூச்சர் சிஎம் தளபதி விஜய் அண்ணா கண்டிப்பாக அவர் தான் வருவாங்க, அவர் தான் வரணும். அதெல்லாம் தெருவில் போகிற நாயெல்லாம் நாங்கள் வந்து பார்க்குறது இல்லை ப்ரோ. நிறைய பேர் பேசுவாங்க. அதாவது ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு ஆள் சொன்னார், விஜய் எந்த தொகுதியில் நிற்காரோ அந்த தொகுதியில் தான் நானும் நிற்பேன். அவரை காணவே இல்லை ப்ரோ. கண்டா வர சொல்லுங்க, அவரை கையோட குட்டி வாருங்க. காணவே இல்லை ப்ரோ. எங்கே ப்ரோ போனார்? வர சொல்லுங்க ப்ரோ. காணவே இல்லை ப்ரோ. எங்கே ப்ரோ? அவர் சீட்டு கூட கொடுக்கல, எந்த தொகுதி கூட இல்லை ப்ரோ. பயம் அதை கொடுத்தது யாரு? தளபதி விஜய். பயப்படுறானுவ, அவ்வளோ பேரும் பயப்படுறானுவ. எல்லா கட்சியும் ஒரு கட்சியை பார்த்து பயப்படுறானு. இத்தனைக்கும் நிறைய கூட்டணி இருக்கு எல்லா கட்சியிலையும். தலைவர் தனியாக நிற்கிறார், அவர் தான் வெற்றி. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் தளபதி விஜய். அதுதான் சொல்றோம் ப்ரோ. சீமானை வந்து தெருவில் போகிற நாயெல்லாம் நாங்கள் பார்த்து குலைக்கிறது ஒன்றுமே பண்ண மாட்டோம் ப்ரோ. நாய் குலைச்சிச்சுன்னா அது பாட்டுக்கு குலைச்சிட்டு போட்டும். குலைக்கிற நாய் என்றைக்கும் கடிக்கிறது இல்லை ப்ரோ. அதனால நாங்கள் கண்டுக்கிட மாட்டோம். 2 நடுவேத்துக்குள்ள தான் போட்டியே. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. அதில் வந்து வெற்றி பெறுவது என்னன்னா டிவிகே மட்டும்தான் ப்ரோ. அதான் ப்ரோ. அது ப்ரோ, அது வந்து 200 இன்னும் பேமெண்ட் போடல. 200 பேமெண்ட் போட்டுருவாங்க கண்டிப்பா. போட்டதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் இறக்கப்படும். 200 வாங்கிட்டு பேசுறனால மக்களுக்காக ஒரு தலைவருக்காக கூட்டுற கூட்டம் வேற ப்ரோ. 200 காசுக்காக கூட்டம் வேற ப்ரோ. 200 கொடுத்து கூட்டுற கூட்டத்துக்கும் தலைவருக்காக வர்ற கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ப்ரோ. இங்க வர்ற கூட்டத்தை பாருங்க ப்ரோ. இந்த கூட்டம் வந்துட்டே இருக்கு. ஆமா ப்ரோ.
எலெக்ஷன் எப்படி இருக்குமோ இல்லையோ, வெற்றி வந்து தமிழக வெற்றி கழகம் டிவிக்கே மட்டும்தான் ப்ரோ. நம்மளாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்னதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்காரனும் 1000-2000 செலவு பண்ணி ஓசி பஸ் போட்டு ஒவ்வொருத்தனையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறான். ஆனால் நம்ம தளபதியில் ஒவ்வொரு மக்களும் பார்த்தீங்கன்னா 1000-2000 செலவு பண்ணிட்டு வரான். இவன் எப்படி ஓட்டு போட மாட்டான்னு சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லை, தளபதியை பற்றி குறை சொல்ல ஒரு கட்சி தலைவருக்கும் தகுதி கிடையாது. இந்த சீமானுக்கா இருக்கட்டும், எடப்பாடிக்கா இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், ஒருத்தனுக்கு தகுதி கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கு பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தாச்சுன்னா நாரி பேரும். நம்ம தளபதி ஆமாம், நம்ம சீமானுக்கு விஜயலட்சுமி கதையெல்லாம் மறந்துட்டு அவர் சாட்டை துறைமுறையும் ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொரு மேடையிலையும் போய் தளபதியை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். எந்த கட்சியை எதிர்த்து ஆட்சிக்கு எந்த கட்சியை எதிர்த்து அவன் கட்சி ஆரம்பித்தானோ அதை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கான். கடைசியில் நம்ம தளபதியை பற்றியே ஒவ்வொரு மேடையிலையும் கழுவி ஊற்றிட்டு இருக்கானுங்க. நீங்கள் தெளிவான மக்கள் வந்து உண்மையிலே விஜய் நம்ம தளபதி விஜய் மேலே நம்பிக்கையோட ஓட்டு போடுவாங்க. ஒவ்வொரு கட்சி தலைவரோடைய கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கான். அவனை நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆட்சியிலேன்னு வராத ஒருத்தரை எப்படி நீங்கள் கேள்வி கேட்பீங்க? இதெல்லாம் நீங்கள் தெளிவாக மக்கள் வந்து யோசித்து ஓட்டு போடணும். கன்னியாகுமரி சும்மா தெரிக்க விட போகிறோம். தூத்துக்குடியில் என்ன கூட்டம் பார்த்தீங்க, இங்கே நம்ம கூட்டத்தை மட்டும் பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு. தலைவர் சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி, ஒன்லி பாசிட்டிவிட்டி தான். அடுத்த முதலமைச்சர் தலைவர் நாங்கள் வரோம். இது கலெக்ஷனுக்கு வேண்டி எடுத்த படம் இல்லை, எலெக்ஷனுக்கு வேண்டி எடுத்த படம். அவ்வளோதானே, போதுமா? எல்லாம் எதிர்கட்சிக்காரர்களின் திட்டமிட்ட சதி அப்படின்னு தான் பார்க்கலாம். நாங்கள் கணக்கில் எடுக்கல. அன்வான்டான பர்சனை பற்றி எதுக்கு ப்ரோ பேசுகிறேன்? ஜூலி கூட நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. ஜூலி அது யார் ப்ரோ? ஜூலி யார் ப்ரோ? நாயா? வேற லெவல். 2027 எலெக்ஷன் இன்னும் 13 நாள் தான் இருக்கு. எப்படி இருக்க போகுது இந்த வாட்டி எலெக்ஷன்? எலெக்ஷன் இந்த வாட்டி களை கட்டும் ப்ரோ. எவ்வளோ நாள் ஒன்று அவங்க இல்லை இவங்க. ஜூலி ஒரு பிஸ்கட் கொடுத்தா போதும் ப்ரோ. ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு என்ன ப்ரோ டே வாழலாம் போடா பேசுறாங்க. அதெல்லாம் பேச முடியாது ப்ரோ. சிஎம் ஆனா தூக்கி உள்ள வச்சிருவோம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. கன்னியாகுமரிக்கு விஜய் வராரு. கன்னியாகுமரி எப்படி இருக்கும் போது? கன்னியாகுமரி தெரிக்க பிளாஸ்ட் தான் ப்ரோ. பிளாஸ்ட் தான் ப்ரோ. எங்க கன்னியாகுமரி இதான் நம்ம கோட்டை. கன்னியாகுமரி நம்ம கோட்டை ப்ரோ. டிஎம்கே இல்லைன்னு அவ்வளோதான் ப்ரோ. ஒரு ஈவினிங் தான் வரா மாதிரி இருக்கு. ஆனால் இப்போலேருந்து கூட்டம் அதிகமாக இருக்கு ப்ரோ. வந்துட்டே தான் ப்ரோ இருக்கும். என்ன எவ்வளோ நேரம் இங்கே பாருங்க ப்ரோ, எவ்வளோ வெயிலாக இருக்கு. எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ப்ரோ. ப்ரோ எங்க தலை ப்ரோ அவரு ப்ரோ. அதெல்லாம் என்ன ப்ரோ? யார் ப்ரோ சொன்னது? எனக்கு ஓட்டு அடிக்கும். எல்லாருமே ஓட்டு விஜய் தான் ப்ரோ. வேற யாரு ப்ரோ? இங்க பாருங்க, இது யாரு ப்ரோ ஓட்டு? யாரு ப்ரோ கூட ஓட்டு? எல்லாரும் எல்லாம் டிவி தான் ப்ரோ ஓட்டு. புரட்சியே 200 கோடியை விட்டுட்டு எங்க தளபதி வராரு. படத்துல இந்த மாதிரி யாரா டான்ஸ் ஆடுவாங்களா? ஒருத்தர் பிரபுதம் ஆடுவாரு. எங்க தலைவர் தான், எங்க தளபதி தான். தளபதி மாதிரி டான்ஸ் எவனும் ஆட முடியாது. அவனு முடியாது. ஸ்டெப் அவரை மாதிரி போட முடியாது. இந்த உலகத்தை அவன் உதயநிதி ஸ்டாலின் பேசான். ஸ்டாலின் பையன் அவன் உதயநிதி ஸ்டாலின் அவன் டான்ஸ் ஆடன்னு பார்ப்போம். என் ஒத்த மியூசியம் எடுத்துருந்தான் அவன் டான்ஸ் ஆடன்னு பார்ப்போம். எங்க தளபதி டான்ஸே வேற எல்லாம் வளர்த்துருவேன். நெஞ்சில் குடியிருக்கு. கன்னியாகுமரி சொன்னாங்களே தமிழகத்தின் புரட்சி நாயகன். கன்னியாகுமரியில் மட்டும் இல்ல ப்ரோ, 234 தொகுதியிலையும் தனித்து நிற்கிற விஜய் மட்டும்தான் ப்ரோ. கன்னியாகுமரி சும்மா கலக்க விட போகுது. இப்பவுமே களை கட்டியாச்சு கன்னியாகுமரி. இப்பவுமே தரையில கால் நிக்காத லெவலுக்கு போயிட்டு இருக்குது. சரிங்களா? எப்போ வந்தாலும் சரி தலைவருக்காக 4 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் வெயிட் பண்ணி தலைவரை பார்த்துட்டு தான் போவோம். எந்த விமர்சனத்துக்கு நாங்கள் அஞ்சல. எங்க தலைவர் வர்றாரு. 2026ல நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம். நாங்க தான் செய்யும். எந்த மாற்றமும் கிடையாது. உங்க விஜய் நாங்க வர்றோம்னு சொன்னாரு. அவர் அந்த வார்த்தைக்கு நாங்க வெளிப்படையா அவருக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். அதெல்லாம் வந்து எதிர்கட்சிக்காரங்க அவங்க செஞ்ச சதினால வந்தது. சரியா? ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண விடாம எங்களை இவ்வளோ தூரம் அவரை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெளியே வந்தது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு இது உண்மை கிடையாது. சரிங்களா?
கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. இது அசால்ட்டா இது ஆனால் சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் இப்போ அதை பற்றிலாம் சொல்லலை. எங்களுக்கு எங்கள் தலைவரை பார்க்கணும். எங்கள் தலைவர் வர்றாரு 2026. சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. 2026 டிவிகே தான், டிவிகே தான். 2026 டிவிக்கே தான்.